நடிகர் சங்க தேர்தல் களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் சரத்குமார் அணியினர் மீது விஷால் அணியினர் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஷால் மீது நடிகர் சரத்குமார் கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை சரத்குமாரின் வழக்கறிஞர் இளங்கோவனிடம் கேட்கலாம். இளங்கோவன் சார், எதற்காக இப்ப தற்போது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது சார்? அவரு விஷால் வந்து ஒரு 2-3 மாதங்களாவே வந்து போற இடத்துல எல்லாம் வந்து பொய்யா அவதூறா வந்து சரத் சாரையும் நடிகர் சங்க நிர்வாகிகள் பற்றியும் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கு அடிப்படை ஆதாரமே அவர் கையில கிடையாது. நாங்களும் வந்து சரத் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடிகர் குடும்பத்துல வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3 மாசம் பொறுமையா இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு எல்லைக்கு மீறி போன பிறகு நாங்கள் வந்து அவருக்கு வந்து முறையாக ஒரு நோட்டீஸும் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்கு 10 நாள் நாங்கள் வந்து டைம் கொடுக்குறோம், நீங்கள் அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்கினா நாங்கள் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து அந்த மாதிரி உண்மைக்கு புறம்பு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு நான் வந்து அப்பாலஜி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தாருங்க. அது எங்கள் கைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னே கிடச்சிது. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷனுங்க. ஒன்று வந்து கிரிமினல் வழக்கம் தொடரலாம், மான நஷ்ட வழக்கு. இன்னொன்று வந்து சிவில் வழக்கம் தொடரலாங்க. சிவில் வழக்கு ஹைகோர்ட்டில் வந்து கூடிய விரைவில் வந்து 10 கோடி டேமேஜ் கேட்டு ஃபைல் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து கிரிமினல் வழக்கு வந்து அவர் பேரில் மான நஷ்ட வழக்கு கம்ப்ளைண்ட் வந்து சரத் சார் வந்து கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் சிஎம்எம் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரில் வந்து 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை பார்த்தாங்க. செக் அண்ட் கால் ஆன் அப்படின்னு போட்டு 12:10க்கு அடுத்து போட்டிருக்குங்க. இளங்கோவன் சார், குறிப்பா இந்த மனுவில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை, அவர் வந்து மெயினாக நாங்கள் சொன்னது இந்த மாதிரி தான். அவர் வந்து திருச்சியில், நாமக்கல்ல இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, தந்தி டிவிலெலாம் வந்திருக்குது. இதனால் வந்து சரத் சார் வந்து அவர் ஒரு நடிகர், அவருடைய தொழில். ஆனால் அவர் நடிகர் மட்டும் இல்லை, அவர் வந்து தென்காசி சட்டமன்ற உறுப்பினர். அவர் இதுக்கு முன்னே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, ஒரு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர். அதனால் வந்து அது இல்லாமல் உலக தமிழர்கள் எல்லாரும் வந்து அவரை கூர்ந்து நோக்கும் பொழுது விஷால் வந்து அப்படியே நம்பும்படியாக வந்து அங்கங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சரத் சாருக்கு பல பேர் வந்து அவருக்கு பப்ளிக்லியும் ஃபோன் பண்ணுறாங்க. தெரிஞ்சவங்கலாம் ஃபோன் பண்ணி, என்னங்க இது உண்மையா, இது உங்கள் பேரில் நாங்கள் இவ்வளோ மரியாதை வச்சுருந்தோமே, இந்த மாதிரி விஷால் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துருச்சிங்களா, எங்களால் நம்பவே முடியலையே, எங்களுக்கு உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையே வந்து குறைஞ்சி போதே, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்பொழுது அவருக்கு மனசு புண்படுதுங்க. அதனால தான் பொறுத்திருந்து பார்த்தோம். அப்பயும் வந்து விஷாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கல. அதனால இன்னைக்கு வந்து முதல் கட்டமாக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க. இந்த மனு எப்போ விசாரணைக்கு வருது இளங்கோ? 12:10 போட்டிருக்காருங்க, திங்கட்கிழமை. உடைய அண்மை தகவலுக்கு மிக்க நன்றி.